ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் பன் எப்படி செய்கிறது அப்படி சொல்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு தயிர், அப்புறம் பேக்கிங் சோடா, சால்ட்டு, நெய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம மாவு சப்பாத்திக்கு இந்த மாதிரிலாம் பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி இப்போ லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ கூட அப்ளை பண்ணி மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு பாகு பதம் பார்த்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு மாடலுக்காக நான் அது பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குதுங்களா, பொரிச்சிட்டு நம்ம எடுத்து சுகர் சிரப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சேர்த்து ஊற வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள்.